சுவாமிகள் தனியா என்கிற ஒரு அன்பரிடம் சென்று கோலார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சென்னையில். அவர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் இந்த உண்டியலில் வாங்கிண்டு வா, இது பெருமாள் திருப்பணிக்கான பணம், சர்வ ஜாகிரதையாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தனியாவும் அங்கே போகிறார். போயிட்டு வரும்பொழுது இவருக்கு ஒரு பேராசை வந்து விடுறது. அதனால் அந்த பணத்தை வீட்டிலேயே பதுக்கி வைத்து விடுறார். அந்த பணத்தை வீட்டில் பதுக்கிட்டு சுவாமி கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார், உடம்பு முழுக்கவும் மஞ்சள் பத்து போட்டுக்கிறார். அந்த காலத்தில் டெட்டால் எல்லாம் கிடையாது இல்லையா, இதுதானே மஞ்சள் பத்து போட்டுண்டு சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட அழுதுண்டே போகிறார். கோவலம் அம்பாள் கோவில்கிட்ட வரும்போது என்ன திருடர்கள் எல்லாம் வழி சூழ்ந்தார்கள், அவங்க இந்த பணத்தை திருடி களவாடிட்டு போயிட்டாரே சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்டக்க அவர் வந்து ஒரு பொய்யா ஒரு உரை உரைத்து அந்த பணத்தை தானே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஈட்டி அந்த தீய எண்ணத்தை சுவாமிகிட்ட வெளிப்படுத்துகிறார். சுவாமிகள் கொஞ்சம் கூட இதை பற்றி கவலையே படலை. சுவாமிகள் ஒரே விஷயம் என்ன சொன்னார்னா, சரி அந்த திருடர்கிட்ட நீ இது காசை கொடுத்துருந்தேன்னு சொன்னால் அந்த அடியில் இருந்தால் தப்பிச்சிருக்கலாம் இல்லையாப்பா, எதுக்காக தேவையில்லாமல் அடி வாங்கினா பாவம் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் கவலைப்படாத, அந்த பணத்தை திருடியவனை 8 நாட்களுக்குள் அரவம் தீண்டி அவனுக்கு இறப்பு நிகழும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை சுவாமி சொல்கிறார். அதுபோலவே 8 நாட்களில் இந்த தீய எண்ணம் படைத்து இந்த பணத்தை, பெருமாளின் பணத்தை நாமே வந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்று திருட எண்ணிய இந்த தனியா அப்படிங்கிறவருக்கு அரவம் தீண்டி மரணம் நிகழ்ந்தது சத்தியம். இந்த மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளவந்தார் நாயக சுவாமி அப்படின்னு கோவளம் மகாமல்லபுரத்தில் வாழ்ந்த, இன்றும் ஜீவசமாதியில் ஐக்கியமாகி நமக்கு எல்லாருக்கும் ஸ்ரீமன் நாராயணனோட அருளை பரிபூர்ணமாக கொண்டு அருளி நமக்கெல்லாம் ஒரு அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்தான் ஸ்ரீ ஆளவந்தார் நாயக சுவாமி. சுவாமிக்கு அந்த இளைய பிராயத்தில் பெயர் தம்பிரான் அப்படின்னு பெயர். 1835ஆம் ஆண்டு கோவளத்தில் சுவாமியோட ஜனனம் நடக்கிறது. ஒரு அண்ணா ஒரு தம்பி. சுவாமிகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரார். அவர் வளரும் பொழுது எதிலெல்லாம் அவர் வந்து ரொம்ப வித்தகராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குஸ்தி சண்டை போட்டதில் சுவாமிகளை அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீச்சல் நல்லா பழகுவார். அவருடைய அந்த உடற்பயிற்சி செய்வதில் சுவாமிகளுக்கு அதிகமான விருப்பம் இருந்தது. இந்த மாதிரி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உப்பளத்தில் திருட முற்பட்டவர்களை பிடித்து அந்த காலத்தில் காவல்துறையினரிடம் பிடித்து கொடுத்தவருடைய இளைய பிராயத்தில் அவருக்கு அதற்காக பரிசும் சான்றும் பெற்றிருக்கிறாராம் நம் தம்பிரான் சுவாமிகள். சுவாமிகள் என்ன பண்ணுவார் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோன்னா, உப்பளத்துக்கு போவார், உப்பளத்தில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் எல்லாம் இருக்குல்லையே, அதை வெட்டி எடுத்துட்டு போய் படகுல போயிட்டு சென்னை வரைக்கும் போயிட்டு விற்றுட்டு வருவார். இதெல்லாம் அந்த காலத்தில் மாமல்லபுரத்துலேருந்து நம்ம சென்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாந்தோப்பு குத்தகை எடுக்கிறதுலையும் சுவாமிக்கு ரொம்பவும் ஆர்வம் இருந்தது. இப்படி சுவாமிகளோட வாழ்க்கை அற்புதமாக நகர்ந்து கொண்டு வந்துருக்கு இந்த யௌவன பருவம். அந்த பருவம் வந்த உடனே சுவாமிகளோட உறவுக்கெல்லாம் என்ன ஆசை வருதுன்னா, சரி சுவாமிக்கு ஒரு நல்ல பெண்ணாக திருமணம் முடித்து விடலாம் அப்படின்னு நடக்கும் பொழுது தான் இந்த பெருமாள் வந்து சுவாமிகளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போது சுவாமிகள் வந்து வைணவத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி அடைகிறார். ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ பிரட்சது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த சுவாமி சம்சார பந்தத்திலிருந்து காப்பாற்றப்படுறார். சுவாமிகள் அப்படியே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் பாட்டுக்கு ஸ்ரீமன் நாராயண நாம ஸ்மரணையிலேயே இருக்கார். பெருமாளை பூஜிப்பது, பெருமாளை தரிசிப்பது, வைஷ்ணவ காரியங்களில் சேவை செய்வது, இது மட்டுமே அவருடைய ஒரு ஆச்சாரமாக கடைபிடித்து கொண்டு வரார். சுவாமிகள் அவர் தனக்குத்தானே ஒன்றுதான் சாப்பிடுவாராம். அவருக்கு ஒரு உபதேசம் கிடைத்தது. அந்நிய சேஷம் ஆத்ம நாஸ்தி, சம்சாரம் ஞான நாஸ்தி அப்படிங்கிற ஒரு உபதேசம் கிடைக்குது. எப்படி ஒரு ஆழ்ந்த கருத்து அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆத்மா ஆகப்பட்டது இருக்கு இல்லையா, வேறு யாராவது சமைச்சார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த சமையலை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக விஷயங்களில் பற்று ஏற்படாமல் போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்நிய சேஷம் ஆத்ம நாஸ்தி அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் சம்சாரம் ஞான நாஸ்தி, திருமண வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் ஆன்மீகத்தில் முன்னுக்கே வர முடியாது. வைராகியத்தையும் விவேகத்தையும் அது கெடுத்துவிடும். ஏன்னா அது சம்சார பந்தத்தில் கட்டுப்படக்கூடிய காரணத்தினால. அது அன்னமாச்சாரியா கூட ஒரு பாட்டில் ஒன்று சொல்லியிருப்பார், திரும்ப திரும்ப எதற்காக சுவாமி என்ன சம்சார பந்தத்தில் கட்டி போட்டுருக்க அப்படின்னு அன்னமாச்சாரியா கூட ஒரு கீர்த்தனையில் சொல்லியிருப்பார். இப்படி சுவாமி வாழ்ந்துட்டு வரார். அவருக்காக சமைச்சுக்கிறார். சமைக்கும்போது எப்படி சமைப்பார் அப்படின்னா, மண்கலத்தில் சமைப்பார். அந்த மண்கலத்தில் சுவாமி சமைச்சு ஒரே ஒருவரை மட்டும் உண்பார். அது உண்பறதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உணவை பகிர்ந்தளிப்பார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு நைவேத்தியம் சேவித்த பிறகே தான் சுவாமிகள் அந்த திருவமது சேவிப்பார். இப்படி சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த மண்கலத்தை வந்து புதைச்சிடுவாராம் மண்குள்ளே. சுவாமிகள் யாரிடமும் பேசவே மாட்டார். சுவாமிகளுக்கு இந்த வைணவ சம்பிரதாயத்தில் ஈடுபாடு அதிகமாகிக்கொண்டே வந்த காரணத்தினால
சுவாமி அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா, இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மனசில் ஆசை வருது. கூரத்தாழ்வார் ஏகாங்கி சுவாமிகள் அப்படின்னு அன்று ஆழ்வார்பேட்டையில் வாழ்ந்த அந்த அற்புதமான மகானின் பாதங்களில் சரணாகதிரார். அந்த மகான் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கிறார். இப்பொழுதுதான் இந்த தம்பிரான் அப்படிங்கிற இந்த அற்புதமான பக்தருக்கு இந்த தாசனாக நாமப்பட்ட ஆள வந்தார் அப்படிங்கிற திருநாமம் வாய்க்கப்படுறது. அந்த குரு கொடுத்த திருநாமம் தான் ஆள வந்தார். சுவாமி அந்த மாமல்லபுரம் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு 2 பெருமாள் ரொம்ப அற்புதமான ஞாபகம் வரும். ஒரு பெருமாள்னா ஸ்தலசேன பெருமாள், அற்புதமான திவ்ய தேசம் பெருமாள், அப்படியே படுத்து கொண்டிருப்பார். நிலம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு எல்லா வித கஷ்டங்களும் நீங்கிவிடும். எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஸ்தல சயன பெருமாள் தரிசனம் பண்ணோம்னால் நமக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலிக்கும் அப்படிங்கிறது கண்கூடு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆக வேண்டும் நினைக்கிறவா எல்லாருமே பக்கத்தில் போகக்கூடிய கோயில்னா ஸ்ரீ லக்ஷ்மி பூவராக சுவாமி இருக்கக்கூடிய திருவிடந்தை அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம். இந்த 2 க்ஷேத்திரத்துக்கும் சுவாமி போயிட்டு வந்துட்டே இருப்பார். இங்கெல்லாம் தரிசனம் செய்து கொண்டே இருப்பார். இவர் சுவாமிகள் இந்த ஸ்தலசேன பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது அவர் ஒரு விஷயத்தை யோசிப்பார். அப்படின்னா சில பாகவதாலாம் இருப்பா, சில பேர்லாம் இருப்பா, அது பெருமாள் தரிசனம் பண்ணுவா. ஆனால் அவளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கும். சரி, ஸ்ரீமன் நாராயணன் தரிசனம் பண்ணிட்டு வந்தவர்கள்லாம் எதுக்கு பசி பட்னியோடு இருக்கணும் அப்படின்னு சுவாமிகள் நினைப்பார் மனசார. அதனால் அதற்கு என்னெல்லாம் அவங்களுக்கு உணவுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ ஒரு பந்தல் அமைத்து அவர்களுக்கெல்லாம் உணவு தருவதற்கு என்னெல்லாம் ஏற்பாடு தன்னால் முடியுமோ அதையெல்லாம் செய்தார். மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய சுவாமிகளாகவே இவர் இருக்கார். நேற்றுக்கு நம்ம அந்த ஒரு பதிகத்தில் நம்ம பாடிருக்கோம் இல்லையா, பசி தீர்ப்பாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு வரும். அதாவது பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு சுந்தரரோட பதிகத்தில் இருக்கும். அது மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் தரிசித்தார்னா ஸ்ரீமன் நாராயணன் பசி ஆற்ற வேண்டும் அல்லவா, அதற்காக இந்த சுவாமிகளை ஒரு கருவி போல் ஸ்ரீமன் நாராயணன் பயன்படுத்தி கொள்கிறார். இவர் சுற்றி முற்றி பார்க்குறார். பார்த்தா நிறைய நிலம் இருக்குது, அந்த நிலத்திலலாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் வீணாக போன நிலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அரசாங்கத்துக்கிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா, இந்த நிலமெல்லாம் வீணாக போய் தான் இருக்குது, இதில் நான் கொஞ்சம் மரங்கள் நட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை ஸ்ரீமன் நாராயணன் உபாசனைக்கும் பூஜைக்கும் நான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அவருக்கு அனுமதியும் கிடைக்கிறது. இதில் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்கார். எல்லா விதமான மரங்கள், பழ வகைகள், தேக்கு மரங்கள், எல்லா விதமான மரங்களையும் அற்புதமாக பயிர் செய்கிறார் சுவாமி. இந்த சுவாமி இதெல்லாம் பண்ணது தண்டலமற்ற தொண்டாகவே சுவாமி பண்ணிட்டு வராரு இல்லையா. இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது தான் அந்த நற்காரியங்களுக்கு சில பேர் பணம் அளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்பொழுது தான் தனியா அப்படிங்கிறவரை கோலார் அப்படின்னு சென்னையில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நீ 1000 ரூபாய் உண்டியலில் கொடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவரும் போகிறார் தனியாக. ஆனால் அவருக்கு அங்கே போகும்போது பேராசை அதிகமாகிடுறது. அதனால் அந்த பணத்தை வீட்டில் மறைச்சி வச்சுட்டார். வீட்டில் மறைச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறார் சுவாமி கிட்டக்க அப்படின்னா, கோவளம் இருக்கக்கூடிய அன்னை அம்பிகை அம்மன் கோவில் பக்கத்தில் வரும்பொழுது அங்கே திருடர்கள்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை அடித்து போட்டு விட்டார்கள், அதனால் இந்த பணம் திருடு போய்விட்டது, களவாடி விட்டார்கள் சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடம்பு முழுக்க மஞ்சள் 10 பேரை போட்டுன்னு வர்றார். அந்த பொய்க்கு பொருத்தமாக இருக்கணுமே, இவ்வளோ அளவுக்கு என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வேறு சுவாமி கிட்டக்க சொல்கிறார். சரி, சுவாமி சொல்கிறார். சரி, சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, சரி பணத்தை கொடுத்துருந்தா அந்த அடியெல்லாம் வாங்காமல் தப்பிச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி அவரை அப்படியே நம்புறார். ஆனால் சுவாமி இன்னொரு வாக்கியமும் சொல்லிடுறார். என்னென்னா, நீ ஏன் கவலைப்படுற, யார் இந்த திருடு மேற்கொண்டார்களோ, யார் இந்த பணத்தை களவாடினார்களோ அவர்களுக்கு 8 நாட்களுக்குள் அரவம் தீண்டி மரணம் சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சுவாமி அங்கே ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். நல்ல மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்றால் வாக்கு பலிக்கும். ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்னப்பம் தன்னை சுடும், பட்டினத்தடிகளுடைய வாக்கு பலித்தது. அந்த அப்பத்தில் விஷத்தை கொடுத்தவர்களுக்கு மீது அந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை திருப்பி போடும் பொழுது அந்த வீடு மட்டும் பற்றி எரிந்தது. அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் இதுவும் ஆகலைன்னா அதுவும் பட்டினத்தடிகளுடைய கட்டளையாகவே இருந்தது. சுவாமிகளுடைய வாக்கு பலித்தது. இது தனியா அப்படிங்கிறவர் அரவத்தால் தீண்டப்பட்டு 8வது நாளே மாண்டு போனார். ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியுடைய கணவர் மணவாளர். அந்த ஸ்ரீமன் நாராயணனிடமுடைய அந்த பணத்தையே செல்வத்தையே திருடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து மனசில் அப்படின்னு சொன்னால் அதோட ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்தார். சுவாமிகள் இதே முறை தொண்டெல்லாம் பண்ணிட்டு வரார். இன்னொரு முறை என்ன ஆகுது அப்படின்னா, சுவாமிகள் அவரோட மானிய தோட்டத்தில் தேக்கு மரங்கள் எல்லாம் பயிர் செய்திருக்கார். அது மூலமாக அந்த பெருமாளுக்கு வர வேண்டிய வருவாய் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் அங்கே பேரூரான் அப்படிங்கிற ஒருத்தர் வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேக்கு மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஒரு மரப்பெட்டி செய்து வச்சுக்கிறார். சுவாமிகள் கிட்டக்க இது யாரோ சொல்லிடுறார்கள், இந்த மாதிரி இங்கே தேக்கு மரங்கள் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி. சுவாமிகளுக்கு அது யார் என்ன பண்ணார்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. ஆனால் சுவாமிகள் ஒன்று மட்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னால், இந்த மரத்தை திருடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வீடு பற்றி எரியும் அப்படின்னு சுவாமிகள் ஒரு வாக்கியம் சொல்கிறார். அதுபோலவே சுவாமிகள் சொன்ன தேதியில் இன்னைக்கு இவர்களுடைய அந்த தீவினையே அந்த வீட்டை எரித்தது.
அப்படிங்கிறதும் ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது பெருமாளுக்கான காசு, அதாவது ஒருத்தர் தன்னலமற்ற கைங்கரியம் பண்ணுறார், ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாக்கெல்லாம் பலிக்கும். அவருக்கு நம்ம அந்த தொண்டில் உதவி பண்ணமே தவிர அவருக்கு துரோகம் செய்ய நினைத்தால் ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மமூர்த்தியாக இருந்து அந்த இடையூறு செய்பவர்களை கண்டிப்பாக அழிப்பார் அப்படிங்கிறது தானே சத்தியம். இப்படி ஸ்ரீமன் நாராயணன் சேவையிலேயே வாழ்ந்து கொண்டு வந்திருந்த இந்த ஸ்ரீ ஆளவந்தார் நாயகர் சுவாமி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு ஸ்ரீமன் நாராயணனுடன் ஜீவசமாதி அடைந்து வைகுண்ட பிராப்தி அடைகிறார். இந்த சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈசிஆர்லேயே தான் இருக்குது. சென்னையிலேருந்து நம்ம மாமல்லபுரம் செல்லும் வழியில் தான் இருக்குது. அந்த சமாதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறோம். ஸ்ரீ ஆளவந்தார் நாயகர் சுவாமியோட அருள் சரித்திரத்தை இன்றைக்கி ஸ்ரீமன் நாராயணன் ஒளிக்கடாட்சத்தால் நாம் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு தியானித்திருக்கோம். இந்த ஆளவந்தார் சுவாமியை தரிசனம் செய்து ஸ்ரீமன் நாராயணன் அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாகி நாமும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ஆளவந்தாரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.